நேயர்களை இன்னைக்கு நம்ம மத்திய தரைக்கடல் பகுதியில் நடக்கக்கூடிய அபாயகரமான சில சம்பவங்கள், பேஜர் தாக்குதல். கடந்த 11 மாசமா அல்குஸ், அல்கசாம், ஐடிஎஃப், ஹிஸ்புல்லா, ஹவுதி இதை தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதை தான் பேச போகிறோம். இருந்தாலும் உலகம் முழுவதும் அப்படி ஒரு நிமிஷம் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஒரு தாக்குதல் எப்படி நடந்துச்சுன்னா, நாம் 1990களில் இந்தியாவில் எல்லாரும் பெருமையாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சாதனம் பேஜர் கருவிகள். அந்த கருவியின் மூலமாக டிவைஸ் இன்னும் பல பேர் டிஜிட்டலைஸ் பண்ணி அதன் மூலமாக மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். யார் நடத்தியது? ஆனால் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவிக்கின்றது, மொசாத் இதை நடத்தியதாக ஹிஸ்புல்லாவினுடைய தலைமை கமாண்டர் செய்தி வெளியிட்டிருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன? எப்படி தாக்குதலாக்கப்பட்டது? இதில் பாதிப்புகள் எவ்வளவு? அவ்வளோ பேரை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஹிஸ்புல்லா ஒரு வலிமையான இராணுவம், லெபனான் பேஸில் ஒரு வலிமையான இராணுவம். ஈரானுடைய ப்ராக்சி, நேரடியாகவே சிரியாவிலிருந்து ஈரானிலிருந்து அவர்களுக்கு கடும் ட்ரைனியாக இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் பயிற்றுவிக்கப்பட்ட முழு நம்பிக்கை கொண்ட ஒரு ஷியா குரூப் தான் ஹசன் நசுருல்லா தலைமையில் இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவர்கள் தொடர்ந்து வடக்கு கலீலியோ, கோலான் குன்றுகளில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய மட்டுமில்லை, இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக திணறடித்து போட்டார்கள். இஸ்ரேலுடைய பெரிய பெருமிதம் அல்லது அவர்களுடைய டிஜிட்டல் சயின்டிஃபிக் அக்யூரசி இப்படியெல்லாம் சொல்வார்கள். விஞ்ஞான ரீதியான நுணுக்கமான உண்மைத்தன்மை, இராணுவத்தினுடைய வலிமை, அறிவுசார் தளம் எல்லாவற்றையும் மண்ணோடு மண்ணாக மக்கி போக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். வடக்கு கலீலியோ என்று சொல்லுகிற லெபனானுடைய பார்டர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்கு. நல்ல செழிப்பான பகுதி தான் அந்த லெபனான் பகுதி. இது கொஞ்சம் உள்பக்கம், அது இவர்களுடைய பகுதி தான். பலஸ்தீனம், மேற்கு கரை, காசா எல்லாமே ஒன்றிணைத்தான். அதை பிடித்து கொண்டுதான் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேலர்கள் என்பதும் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டிய காலகட்டம் உண்டு. இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த 11 மாதங்களுக்கு பின்பு அக்டோபர் 7, 2023 ஹிஸ்புல்லா தனது தாக்குதலை தனது சகோதரனாக ஹமாஸினுடைய பின்புலமாக இருந்து இந்த கடும் தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கலான் குண்டுகளில் வசிக்கக்கூடிய இந்த கலீலியோ பகுதியில் வசிக்கக்கூடிய நார்த் இஸ்ரேலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் டிஸ்பிளேஸ்ட், அதாவது இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து இங்கிருந்து ஓடிட்டாங்க பயந்து. நேற்றைக்கு ஒரு ஆங்கில சேனலில் அந்த அளவிற்கு மக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை, அவருடைய கால்நடைகள், பண்ணைகள், விவசாய நிலங்கள், வாழ்விடங்கள், தொழிற்சாலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 1 லட்சக்கணக்கான மக்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு 2 லட்சம் அளவுக்கு இருக்கும். ஆனால் 60,000 என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2 லட்சம் என்ற தகவல் தான் உண்மை. அவர்கள் நாட்டினுடைய மத்திய பகுதிகளுக்கு சென்றார்கள், டெல்லவீவுக்கு சென்றிருக்கிறார்கள், ஓட்டலில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அகதிகள் முகாம்களிலும் தங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முழுமை காரணம் யார் என்றால் ஹிஸ்புல்லாக்கள். அதை தாண்டி ஒரு நாளைக்கு 320, 60, 100, 40 என்று தொடர்ந்து ஏவுகணைகள் மூலமாக மிசைல் அட்டாக்கும் செய்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் பேஜர் தாக்குதலின் மூலம் ஒட்டுமொத்த லெபனானும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. இந்த தாக்குதலின் நாம் நேற்றைய முன்தினம் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்வதற்காக நான் அமர்ந்திருக்கிற வேளையில் எனக்கு சரியான தரவுகள் கிடைக்கவில்லை. நான் நேற்றைய முன்தினம் இந்த செய்தி பேசிக்கொண்டிருக்கிற போதே செய்திகள் வந்தது. ஆகவே தான் இன்று நான் அதை பேசுகிறேன். இப்பொழுது முழுமையாக பார்த்தால் இந்த பேஜர் என்பதை நாம் செய்திகள் மட்டுமே அதில் பரிமாறப்படும். ஒரு மெசேஜ் மட்டும்தான் வரும். நான் வந்து கொண்டிருக்கிறேன், ஒரு உதாரணத்திற்காக, நான் சாப்பிட்டு விட்டேன், நீங்கள் எப்பொழுது வருகிறீர்கள், இப்படி செய்திகளை நாங்கள் பரிமாறுவோம். பொதுவாக சமூகத்தில் இந்த பேஜர்களை வைத்து அப்படித்தான் செய்வார்கள். இது லெபனானில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் பல தேசங்களிலும் மருத்துவ செவிலியர்களுக்கு, டாக்டர்ஸ்களுக்கு இடையில ஆபரேஷன் நடக்கின்ற போதெல்லாம் சில விடயங்கள் இப்படித்தான்
பகிர்ந்து கொள்ளப்படுவதாகவும் அதற்கு பேஜர் பெரும் உபயோகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பேஜரை எப்படி ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்துகிறார்கள், இதை எப்படி இஸ்ரேல் கண்டுபிடித்தது, விஷயத்துக்கு போகலாம். இந்த பேஜருடைய பேர் அப்பலோ ரக்கர், அதாவது AR-924 மாடல். இந்த அப்பலோ ரக்கர் AR-924 மாடல் தைவானில் தான் இது மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அப்பலோ ரக்கர் AR-924 ஒரு முறை சார்ஜ் போட்டிருந்தா 84 ஹவர்ஸ் வந்து அப்படியே நிற்கும். அவ்வளவு ஒரு நாளைக்கு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 84 மணி நேரம் அதை பயன்படுத்தலாம். அது வந்து அதனுடைய உள்ள என்ன விஷயம்லாம் இருக்குன்னா, இது ஒரு டஸ்ட் மோட்டர் ப்ரூஃப், அந்த மாதிரிலாம் அதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து இதை ஒரு 5000 அளவிற்கு ஹிஸ்புல்லாக்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில், இந்த வெடிப்பு சம்பவத்தில் முதற்கட்டமாக வந்த தகவலை விட தற்போது நான் உங்களுக்கு பேசுகிற நேரத்தில் வந்த தகவல் அபாயகரமானது. ஒரு 15 18 பேர், 12, 14, 15 என்று சொல்லப்படுகிறது, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெடித்து சிதறி படுகொலைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த படுகொலையில் அதிகமாக இறந்தவர்கள் யார் என்றால், அந்த பேஜர் கருவியை தன்னுடைய பாக்கெட்டில் மேலே வைத்திருந்தவர்கள் தான் மரணத்தை சந்திருக்கிறார்கள். சிலர் கையில் வைத்திருந்திருக்கிறார்கள், சிலர் தனது கீழ் பாக்கெட்டில் வைத்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பல முனை தாதிகள் இதை பயன்படுத்துவர்கள் பலரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதில் இந்த 15 பேர் அல்லது 12 15 பேர் கொல்லப்பட்ட போதும் அதில் ஈரானுடைய அம்பாசிடர் ஒருவரும் இருந்தார் என்ற தகவல் அதிர்ச்சிகரமானது. அவர் ஹிஸ்புல்லாவுடைய பணியாளராக அல்லது ஆலோசகராக அங்கு செயல்பட்டிருக்கிறார். அவரும் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வருகின்றது. ஒட்டுமொத்தமாக முதற்கட்ட தகவலிலே 400 பேர் அபாயகரமான இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருப்பதாக வந்த தகவல் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. முதலில் 200 என்று சொல்லப்பட்டது, ஆனால் 400 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பேஜர் தாக்குதலின் மூலமாக, அப்பல்லோ ரக்கர் AR-924 தாக்குதலின் மூலமாக என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 4000 பேர் வரை இதில் கடும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். பலருக்கு வந்து கண்கள் பார்வை போய்விட்டது. 8 வயது குழந்தை தன் தந்தையாரின் அருகிலே இருப்பது, அவள் மரித்து போனாள். இப்படி பல பல சம்பவங்கள் இந்த படுகொலையின் மூலமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க நிகழ்த்துறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்போ நான் பல வரலாற்று சம்பவங்களை சொல்றதற்கு முன்பு சமீபமாக ஹிஸ்புல்லாவுடைய கமாண்டர் ஹசன் நஸ்ருல்லாவுடைய வலதுகரமாக செயல்பட்ட ஃபாத் ஷுக்கூர், அதே போன்று ஹமாஸ் அமைப்பினுடைய சர்வதேச அரசியல் தொடர்பாளர் இஸ்மாயில் ஹனி ஆகியோர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டார்கள். ஃபாத் ஷுக்கூரும் கொல்லப்பட்டார். இஸ்மாயில் ஹனியே ஈரானில் வைத்து, தெஹ்ரானில் வைத்து மசூத் பெசஸ்கியானுடைய பதவியேற்பு விழாவிலே அவரை சந்தித்தார். சுப்ரீம் தலைவர் சையத் அலி காமெனியையும் சந்தித்து எல்லாம் விருந்துகள் முடித்து இரவு வந்திருக்கின்ற போதுதான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியது ஒன்று. அவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். அதே நேரம் ஃபாத் ஷுக்கூரும் படுகொலை செய்யப்பட்டார். இதன் மூலமாக இஸ்ரேல் சொன்னது, இந்த உலகில் எந்த மூலைகளில் நீங்கள் இருந்தாலும் எங்களுடைய நவீன தொலை தொடர்பு சாதனம், டிவைஸ், ஆப், இந்த மாதிரியான சிஸ்டத்தை வைத்து அதனுடைய ரேடார் சிஸ்டம் மூலமாக, சமிக்சை ஒளியின் மூலமாக நாங்கள் படுகொலை செய்யப்படுவோம், கவனமாக இருங்கள் என்ற செய்தியை இஸ்ரேல் சொன்னது. அதை இப்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறதா என்றால், இந்த அப்பல்லோ ரக்கர் AR-924 வெடிப்புகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை மிஞ்சி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஆனாலும் ஹிஸ்புல்லாக்கள் அவர்கள் செய்கின்ற இந்த நுணுக்கமான செயல்களிலிருந்து வருங்காலத்தில் பாடம் படித்துக் கொண்டிருப்பார்கள் கண்டிப்பாக என்பது உண்மையான தகவல். இப்பொழுது பாருங்கள், இது 5 மாதங்களுக்கு முன்பு ஹிஸ்புல்லாக்கள் தான் இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் 5 மாதங்களுக்கு முன்பு எங்கே இந்த AR-924 அப்பல்லோ ரக்கரை கோல்டு அண்ட் அப்பல்லோ கம்பெனியில் தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு தைவானுடைய கம்பெனி. தைவானுடைய கம்பெனியில் தைவான் என்ன சொல்லிட்டு, அவருடைய ஓனர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் இதை யாருக்கு கொடுத்து விட்டோம் என்றால், எங்களிலிருந்து
உரிமை பெற்றிருக்கக்கூடிய பேக் என்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் பேக் எங்கே இருக்கின்றால் புடாபெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஹங்கேரி, யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு நாங்கள் எங்களுடைய இந்த அப்பல்லோ ரெகர் 924 தயாரிப்பு செய்வதற்கு, மேனுஃபேக்சரிங் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமம் கொடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஹங்கேரியிலிருந்து தான் இது செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு சர்வதேச பத்திரிகையாளர்கள் தைவானுக்கு சென்று அவரை சந்தித்திருக்க பிறகு ஹூ யுவாங் என்று நினைக்கின்றனர் அவர் பேர், அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு இதற்கு சம்மந்தம் இல்லை, இதை நாங்கள் பேக் நிறுவனத்திற்கு உரிமம் கொடுத்து விட்டோம். பேக் நிறுவனம் தான் இதை செய்திருக்கிறது. ஹங்கேரியிலிருந்து புடாபெஸ்டில் அவர்கள் செய்திருக்கிறார். அது யூரோப்பிய நாடு, உங்களுக்கு தெரியும் ஹங்கேரியை பற்றி. அங்கிருந்து தான் செய்திருக்கிறார்கள் என்று அவர் மறுத்து விட்டார். உண்மையிலே அங்கிருந்து தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி 5 மாதங்களுக்கு முன்பு இவர்கள் 5000 பேஜர் பர்ச்சேஸ் செய்கிறார்கள், இது ஹிஸ்புல்லாக்கினுடைய இராணுவ செயல்பாட்டுகளுக்கு ரகசிய சமீட்சைகளுக்காக அனுப்பப்படும் என்பதை மொசாத் ரொம்ப கவனமாக மோப்பம் பிடித்து விட்டது. அதான் அங்கே மொசாத்தினுடைய திறமை. இதன் விளைவாக 5 மாதங்களுக்கு முன்பு மோப்பம் பிடித்து விட்டது மொசாத். இதன் விளைவாக அவர்கள் இது எப்படி அவர்கள் மோப்பம் பிடித்தார்கள் என்றால் அது யாருக்கும் தெரியாது. இதற்கு பெயர் சோகால்ட் சப்ளை செயின் டெக்னாலஜி என்று சொல்கிறார்கள். ஒரு பொருளை சப்ளை செய்கின்ற போது அவற்றில் இவர்கள் ஊடுருவி, இவர்கள் ஆட்கள் பெனிட்ரேட் ஆகி அதற்குள் சில சேட்டைகளை செய்து விடுவார்கள். இதுதான் சப்ளை செயின். இந்த மாதிரியாக அட்டாக், இந்த சப்ளை செயின் அட்டாக் மூலமாக புடாபெஸ்டிலிருந்து வந்ததை, கொடுக்க வேண்டியதை கொடுத்து, ஹிஸ்புல்லாக்களுடைய ஆட்களை அல்லது அந்த பேஜர் கம்பெனியுடைய ஆட்களை இவர்கள் தங்களுடைய ஆட்களாக பயன்படுத்தி அதற்குள் வெடிமருந்தை வைத்து இந்த டிவைஸை இயக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் மூலம் தற்போது வெடிக்க செய்திருக்கிறது. இதுதான் முக்கியம். இது ஒருவேளை அது கண்டெய்னரில் வருகின்ற போது ஷிப்பில் அவங்க கைப்பற்றிருக்கலாம், ஏர்குரியரில் வரும்போது கைப்பற்றிருக்கலாம், இல்லது கம்பெனியிலேயே ரகசியமாக இந்த 5000த்திலும் செய்திருக்கலாம் என்கின்ற தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றது. இப்போ இதில் அவங்க எப்படி இந்த வெடிப்பூத்தை நடத்தினார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்ற போகிறோம். அதாவது இதில் அவங்க உள்ளே வைத்தது, நமக்கு கிடைத்தது 3 கிராம் அளவிற்கு டிஎன்டிபிஎன் என்கின்ற ஒரு வெடிப்பொருளை, நவீனமாக வெடிக்கக்கூடிய டிஎன்டிபிஎன். அதாவது இதை உங்களுக்கு சொல்லவனால் இது பிஹெச்என் என்ற அந்த பொருளை அது வேறு விதமாக மாற்றப்பட்டு அந்த பேட்டரியிலே 3 கிராம் என்று சொல்லப்படுகின்றது உள்ளே வைத்திருக்கிறார்கள். 3 கிராம். சில செய்திகள் அதை 20 கிராம் என்று சொல்கின்றார்கள். அதை பற்றிய குறிப்புகள் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியாது, இந்த டிஎன்டிபிஎனை அவர்கள் உள்ளே வைத்து 5 மாதத்திற்கு முன்பு ஹிஸ்புல்லாக்கு இந்த சப்ளை செயின் அட்டாக்கின் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்தர்ப்பம் வரும் வரை இஸ்ரேல் ஆர்மி அவர்கள் மொசாத் சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மொசாத்தினுடைய இந்த திட்டத்தை எப்படியோ வலிமையாக ஹிஸ்புல்லாக்கள் அறிந்து கொண்டார்கள் என்ற தகவல் இஸ்ரேலுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே அவசர கதியில்தான் அவர்கள் உடனடியாக தெரிந்துவிட்டால், எல்லாவற்றையும் செயலிழக்க செய்துவிட்டால் அல்லது தூக்கி கடலில் போட்டுவிட்டால் நம்முடைய திட்டம் முற்றிலும் ஒரு பயன்பாடு இல்லாமல் போகிவிடும் என்ற காரணத்தை உடனடியாக அறிந்து கொண்ட மொசாத் தலைமை ஆபரேஷனை செய்திருக்கிறார்கள். இந்த சப்ளை செயின் அட்டாக்கின் மூலம் உடனடியாக ஒவ்வொரு செகண்ட்லையும் யாருக்கும் யார் மெசேஜ் போகிறதுக்கு முன்னாடி மலமள வென்று வெடித்திருக்கிறது. லெபனான் மக்கள் கதறுகிற காட்சியும் பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் சாறை சாறையாக மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கதறுகிறார்கள், கண்கள் பார்வை போயிருக்கிறது, உடல் சிதறி இருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த அடிப்படையிலே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் மூலத்திற்கு முன்னால் இது அமெரிக்கா இதில் தொடர்புடையது இருக்கிறதாகவும் சில தகவல் வருவது. நேற்றைய முன்தினம் இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு அமெரிக்காவினுடைய EC-130H உளவு விமானம் ஒன்று லெபனானினுடைய மேற்பகுதியிலே சென்றதையும் ஹிஸ்புல்லாக்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த வெடிப்பிற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு
EC 130H என்கின்ற அமெரிக்காவினுடைய உளவு ஃப்ளைட் அங்கே வட்டமடித்திருக்கிற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த கான்ஸ்பிரசி தியரியில், இந்த சதியில் அமெரிக்காவின் ஆலோசனை இல்லாமல் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய தலைமையில் எங்கும் மொசாத், அது ஒரு சுயாதீனமான ஒரு அட்டானமஸ் பாடி என்கிறார்கள், அவர்கள் இதை செய்திருக்கலாம். இது அமெரிக்காவினுடைய CNN சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய உளவு நிறுவனம் இதில் சம்மந்தப்பட்டுத்தான் இந்த EC 130H மூலமாக இவர்கள் நடத்தியிருக்கிறார் ஆனால் என்று சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் இதை மறுத்திருக்கிறது. அவர் மறுக்காம நாங்கள் இதை சம்மந்தப்பட்டோம் என்று சொல்ல மாட்டார்கள். அதான் உண்மை. 4000 பேர் கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாகி 400 பேர் உயிருக்கு போராடுகிற ஆபத்தான கட்டத்தில் இருப்பதை எந்த ஒரு அமெரிக்காவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ இதன் மூலமாக அவர்கள் சமீபமாக நடத்திய தாக்குதல், இஸ்மாயில் ஹனியேவுடைய தலையிலே பக்கத்தில் வைக்கப்பட்ட அந்த வெடிகுண்டை செல்போனுடைய சமிக்சைகளின் மூலமாக, இந்த சிக்னல் மூலமாக, டிவைஸ் மூலம் அவர்கள் சரியாக பதிவு செய்து அங்கிருந்து சில கிலோமீட்டர்களுக்கு முன்பு இருந்து ரிமோட்டின் மூலமாக அடித்து அவர் படுகொலை செய்யப்பட்டார். இதே போன்று நான் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவுடைய வலதுகரமாக இருந்தவரும் இப்படித்தான் படுகொலை செய்யப்பட்டார். அதே போன்று சிரியாவிலே ஒரு சம்பவம் நடந்தது. சிரியாவிலே ஆண்டிற்கு 300 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அமினேஷன் தயார் செய்து உலகம் முழுவதும் சப்ளை செய்கிறது ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதிகளுக்கு. அவற்றை மலைகளை குடைந்து உள்ளே இருந்து செய்கிறார்கள் சுரங்கத்தில். இதற்குள்ளும் இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். எப்படி நடத்தினார்கள் என்றால், அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் என்று நினைக்கின்றேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த செய்தியிலே இவர்கள் ஆட்களை, விசேடமான படைகளை இறக்கி அதிவேகமாக சுரங்கத்திற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தினார்கள் என்ற செய்தியும் வருகிறது. இவற்றையெல்லாம் இவர்கள் மறுத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் அல்லது மௌனியாக இருக்கிறது. இப்பொழுது 4வது நிலை தாக்குதல், இந்த பேஜர் தாக்குதல். இதற்கு மேலும் ஹிஸ்புல்லா பாடம் படிக்க வேண்டுமா என்பதுதான் சிக்கல். இந்த தாக்குதலுக்கு உலகம் முழுவதும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தங்களது எகிப்தினுடைய சிசி கண்டனம், எர்டோகன் கண்டனம், ஈரான் கண்டனம், எல்லா நாடுகளுமே, லிபியா கண்டனம். இந்த கண்டனத்தினூடே ஹமாஸ் தனது கண்டனத்தை கடுமையாக பதிவு செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லாக்களுக்கு தாங்கள் உதவிகரமாக செயல்படுவதற்கு 1000க்கும் மேற்பட்ட வீரர்களை ஹத்தாபி என்று சொல்லக்கூடிய ஈராக்கின் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் உடனடியாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆக இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலின் மூலமாக ஈரான், ஹமாஸ், ஹவுதிகள், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ், அல்-அக்ஸா படை தாக்குதல், உமருடைய படை தாக்குதல், அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஹத்தாபி, இவர்கள் நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய சகோதர குழுவுக்கு பக்கத்தில் நிற்பேன் என்றால், இந்த ஹத்தாபியை பற்றி நாம் படிக்கின்ற போது ஈரானுடைய பிராக்சிகளிலே 3வது வலிமையான சக்தி, அதாவது ஹவுதிகளை போன்று டெக்னாலஜியில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆன ஆட்கள், அதை போன்று ஹிஸ்புல்லாக்களை போன்ற இந்த ஹத்தாபிகளும் ஒரு பெரும் தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள். தாக்குதல் என்றால் உளவியல் ரீதியாக ஆட்கள் மட்டுமல்ல, அவர்களும் டெக்னாலஜி மூலமாக டிவைஸ் சிஸ்டங்களை எல்லாம், ஏவுகணைகளை எல்லாம் தயாரிக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை வாய்ந்தவர்கள். அவர்கள் இப்பொழுது உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த சம்பவம். இந்த பேஜர் தாக்குதலின் மூலமாக என்ன நடந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நாம் இந்த செய்தியை மட்டும்தான் சொல்ல போகிறேன். இன்னும் நிறைய செய்தி இருக்குது. அதே மாதிரி அல்குஸ் படைகள் IDF-ஐ தாக்கி அடைத்திருக்கிறார்கள். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா டாலர் சுல்தான் பகுதிகளில், ரஃபாவில் டாலர் சுல்தான் என்று சொல்லப்படுகிறது, அங்கே 17 பேர் இருந்து 20 வரைக்கும் டாலர் சுல்தானில் ஒரு வீட்டில் செட் பண்ணியிருக்காங்க. அடித்து பலர் இறந்து போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கு. IDF வீரர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். அதை அவர்கள் மறைக்கிறார்கள். இஸ்ரேலில் ஒரு பெரும் பதட்டம். இப்பொழுது இஸ்ரேல் வம்பை விலைக்கு வாங்கிவிட்டது. இதற்கு முன்பு ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். 1972ஆம் ஆண்டு இஸ்ரேலுடைய படைகள் இஸ்ரேலுடைய ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வீரர்களை படுகொலை செய்தார்கள். அந்த படுகொலை செய்யப்பட்ட மஹ்மூது அல் அன்சாரி, நான் நினைக்கிறேன்
அவரை கொலை செய்தார்கள். இப்படித்தான் உடனடியாக சென்று அவருடைய டெலிஃபோனில் மருந்தை வைத்து வெடிமருந்தின் மூலம் வெற்றி செய்தார்கள். அதே போன்று 1996ஆம் ஆண்டு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அயாஸ் அவரையும் இப்படித்தான் அவர்கள் பலஸ்தீன விடுதலை இயக்கம், ஹிஸ்புல்லா அல்ல, பலஸ்தீன விடுதலை இயக்கம், அவர்களை 2 பேரும் பலஸ்தீன விடுதலை இயக்கம் தான். 1972 ஒலிம்பிக்கில் 12 பேரை கொலை செய்ததற்கு பழி வாங்குவதற்கு அன்றைய காலகட்டத்தில் செல்போன் பயன்பாடு இல்லாத காரணத்தினால் அவர் பேசுகிற ஒரு லேண்ட்லைன் ஃபோன்லே இதை போல் வெடிமருந்து வைத்து தாக்குதல் நடத்தியது மொசாத். 1997 ஆயாஸ், மஹ்மூத் அயாஸ், அவர் மஹ்மூத் அன்சாரி, இவர் முகமது அயாஸ், இவரையும் இப்படித்தான் கொலை செய்தார்கள். தற்போது இப்பொழுது பேஜர் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். நேற்றைக்கு ஐநாவிலே கூட்டம் நடந்தது. 124 பேர், ஐநாவுடைய 193 நாடுகளில் 124 நாடுகள் உடனடியாக பலஸ்தீனத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 14 நாடுகள், அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட 14 நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். 43 நாடுகள் ஆப்சென்ட். அதில் இந்தியா வெளியேறிட்டாங்க. ஜெர்மன், பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகள் வெளியேறியிருக்கிறாங்க, ஆப்சன்ஸ், அவங்க உள்ள இல்லை. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகம் முழுவதும் பலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் வெளியேறப்பட வேண்டும் என்ற குரல் வலிமையாக இருக்கிறது. அவர்கள் மரணத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனாலும் விடுவதாக இல்லை. ஒரு தனி மனிதனுடைய அரசியல் ஆசை, பென் கவீர் போன்ற வலதுசாரி சித்தாந்தத்தின் ஆசை பலரை படுகொலை செய்கின்றது. இதுதான் நமக்கு ஆச்சரியமான தகவலாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய அரசியல் ஆசை பலரை படுகொலை செய்கின்றது. இப்பொழுது நான் சொன்ன இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் அடுத்த கட்ட போருக்கு தயாராகி இருக்கிறார்கள். நான் நாளை அல்லது நாளை மறுநாள் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.